பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே. இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே. இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். ரட்சகர் பிறந்தாரே சாபங்கள் நீக்கிட நித்திய பிறந்தாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தூதர்கள் பாடிட சாட்சிகள் தொழுதிட மேய்ப்பர்கள் வணங்கிட அற்புதம் நடந்திட. தூதர்கள் பாடிட சாஸ்திரிகள் தொழுதிட மேய்ப்பர்கள் வணங்கிட அற்புதம் நடந்திட. நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கட்டுகள் அறுந்திட விடுதலை தந்திட வியாதிகள் நீங்கிட அதிசயம் நடந்திட. கட்டுகள் அறுந்திட விடுதலை தந்திட வியாதிகள் நீங்கிட அதிசயம் நடந்திட. நீதியின் சூரியனாய்
ஜெய ஜெய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய ஆசீர்வாதமே கனதேசார் நீதமே ஆசீர்வாதமே கனதேசார் நீதமே ஒளிர்காசினி மீததினே செப்பிரகாச விஸ்வாசக்கி ரூபசன ஜெய ஜெய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய சத்தியவாசக சதா நித்திய தேசிக சத்தியவாசக சதா நித்திய தேசிக வளர் பெத்லகேம் ஊர்த்தனிலே கரிசித்து கன்யாஸ்திரீ வித்தினில் ஜெய ஜெய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா 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 ஜெய ஜெய அந்தரம் பூமியும் அதிசுந்தர நேமியும் அந்தரம் பூமியும் அதிசுந்தர நேமியும் தினமைந்தொரு நாளினிலே திருமுந்தின முன்னிலொன்றாகிய ஜெய ஜெய மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா 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 ஜெய ஜெய பிதாவின் இடத்தில் வாரான். யோவான் 14:6. என்றும் கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவளோடு குமாரனை பெறுவார். அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீட்டு ரட்சிப்பார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் உள்ளே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11.
இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி அவளுக்கு ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெறுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஏசாயா 7:14. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம், மனுஷர்களுக்கு மேலே பிரியம். லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், மனுஷர் மேல் பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் கெம்பீரமாய் பாருங்கள். மலைச்சோரை கட்ட ஆலயம் செய்கிற ஆலயம் சரிய சங்கரிமுன்னு வாருங்கள். கட்டளை தேவன்று அறிங்கள். நாமல அவரே நம்மை உண்டாக்கினார். நாமல ஜனங்களும் மேய்ச்சலாக இருக்கிற வாசலை துறையோடும் பெவான் எப்பல சேரும் பேசிட்டு துளைத்து அவன் நாமடை சொல்கிறீங்கள். கட்ட நல்லவர் கிருபென்றிருக்க உண்மை தலைமை உள்ளரே. ஆமேன். வருகிற நேரத்தை நீங்கள் அறியாததினால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். மத்தேயு 23:3.
தேவாதி தேவன் மனுக்குலத்தை மீட்க சரீரத்தை இரண்டாக பிரிக்க இயேசு கிறிஸ்துவாய் பூமியில் வந்து பிறந்ததையும் பாவத்தை நீக்க சிலுவையில் பலியாக தன்னுயிரை தியாகம் செய்து மீட்டதையும் மீண்டும் இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவாக வருகிறதை கண்டு எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவும் இயேசுவே இரட்சகர் என்று அறிக்கையிடும், எல்லா கண்களும் இயேசுவை ராஜாவாக பார்க்கும் என்று தங்கள் இனிய குரலில் பாட வருகிறார்கள்.
இயேசுனா இந்த ஜீசஸ் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்களே அவங்களா? ஆமாப்பா. ஜீசஸ். ஓ ஜீசஸ், இயேசு கிறிஸ்து என்ன தேடி இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உன்னை பார்க்க தான்ப்பா வந்து. என்ன? ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே, என்ன தேடி வந்திருக்கீங்களா? ஆமாப்பா. ஆண்டவரே உங்க ரேஞ்சுக்கு நீங்க ஏன் வீட்டுக்கெல்லாம் வரலாமா? பரிசுத்தமான ஆட்களோட இருந்தோமா, பர்த்டே கேக் வெட்டினோமா, பசங்களோட அட்டியை போட்டோமான்னு இருப்பீங்களா? அதை விட்டு ஏன் கிட்ட போய் தேடி வந்திருக்கீங்களே ஆண்டவரே. நீங்க என்ன தேடி வந்தது தப்பு. நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆட்களை கூட்டிட்டு போய் நான் காட்டுறேன், நீங்க அவங்கள தான் பார்க்கணும். ஃபாலோ. கிச்சன்ங்கிறவங்க காட்டுறேன், வராம பாருங்க. இவன் தான். இவன் மட்டும் ப்ரேயர் பண்ணான்னு வச்சுக்கோங்க, கோபுரமே இடிஞ்சு விழுகிற அளவுக்கு ப்ரேயர் பண்ணுவாரு. காட்சி 2. இயேசு கிப்சனை சந்திக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு. ஐயோயோ பைபிள் எங்கே வச்சேன்னு தெரியலையே. ஐயோ பைபிளை பார்த்தீங்களாம்மா? ஐயோ எங்கே வச்சேன்னு தெரியல. ஏம்மா பைபிளை எங்கேம்மா வச்சா? ஞாயிற்றுக்கிழமை எடுத்து வச்சுக்கணும். இந்த இருக்குடா சாமி. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிள் எடுத்து அப்படி தான் ஆகும். ஐயோ ஐயோ. சரி போவோம், டைம் ஆயிடுச்சு, சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு, போ. நீங்கள் எல்லாம் ஆராதனைக்கு வந்திருக்கோம். எல்லாம் கைகளை தட்டி ஒரு பாடல் பாடுவோம். ஐயோ சர்ச்சுக்கு லேட் ஆயிடுச்சு. சர்ச் நான் இங்க உட்காந்துக்குவா போடா. கூட்டி சேர வச்சீங்க, நன்றி ஏசப்பா. இந்த நாள் தொடக்கம் முதல் முடி தேவ தூதர்கள் மூடி பாதுகாட்டு வழி கொடுங்க ஏசப்பா. தொடக்கம் முதல் முடி வரை சமூகம் எங்கள் கூட இருக்கும் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த நாள் பாதுகாப்பு முடிவை வெளிப்படுத்திக் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன எடுத்த? நீங்க மட்டனா? என்னது கறியா சுக்காவா? கறி குழம்பா? சுக்காவா? சரி லைட்டா டிஃபன்ல நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துரு. அவன் என்ன குழம்பு கேளு? என்னடா குழம்பு? மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி கொஞ்சம் டிஃபன்ல மட்டும் எடுத்துடா. நீனு? வெஜ்ஜா? ஐயே நீலாம் வந்தேன்னு வச்சுக்கோ, கொண்டே அப்படியா ஓடி போயிரு. அட தரித்திரம் முடிச்சவனே. ஆண்டவரே இவன் உங்களுக்கு கரெக்டா வர மாட்டான். அடுத்து நான் காட்ட போற நபரை பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. அவன் பேரு பீட்ரு. பாட மட்டும் ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, ஒரே வைபா இருக்கும், அப்படியே ஃபயர் ஆயிரும். சர்ச்சோட கதவை திறந்தீங்கன்னா ஃபயர் வந்து உங்களை மூழ்கடிச்சிட்டு போயிடும். அவனை தான் இப்போ காட்ட போறேன், ஃபாலோ பண்ணிவாங்க. காட்சி 3. இயேசு பீட்டரை சந்திக்கிறார். வாங்க நாம எல்லாம் ஆண்டவரை சேர்ந்து கைகளை தட்டி பாடி உயர்த்துவோம். தம்பி நீ நல்லா பாடணும் தம்பி. தம்பி ராசா பீட்டா போடுப்பா. ஹalleluya ஹalleluya போடு, சீக்கிரம் போடு. கர்த்தரைய நீ பாடு, கர்த்தரைய நீ பாடு, சக்கரைய வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவனை, துதிப்போமா கர்த்தரை, துதிப்போமா தேவனை, துதிப்போமா கர்த்தரை.
பீட்டரு இப்படி பண்ணிட்டேடா அட கன்றாவிக்கு. ஆண்டவரே இந்த வாட்டி உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ண வாய்ப்பே கிடையவே கிடையாது. இப்போ நான் கூட்டிட்டு போற ஆள் மேத்யூ. ஃபாஸ்டிங்னா அவன் தான் கடவுளே கீழே இறங்கி தம்பி ஃபாஸ்டிங்கிறது போதும்பான்னு கேட்குற அளவுக்கு ஃபாஸ்டிங் இருப்பானா பார்த்துக்கோங்களேன். இப்போ நான் அவனை தான் உங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்ட போறேன். நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. ஃபாலோ. காட்சி 4. இயேசு மேத்யூவை சந்திக்கிறார். எங்க எங்க அம்மாவை காணா? அம்மா 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 எங்கம்மா இருக்க? அம்மா அம்மா ஏப்பா சொல்லுப்பா. கிறிஸ்மஸ் அதுமா ஆமா பிரியாணி ஆ, சூப்பரா இருந்துச்சு. அப்படியா? மேரி கிறிஸ்மஸ் கை கொடுங்க. ஏன் நான் செஞ்ச பிரியாணியா? ஆமா என் கையாலையா? ஆமா சூப்பரா இருந்துச்சு. முத்தம் கூட கொடுப்பேன். சூப்பரா இருந்துச்சு. என் பிள்ளையா அப்படி சொல்லுது. ஆமா ஆனா இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ண போறேன். ஓ சரி. அதனால இன்னைக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மற்ற பசங்க மாதிரி என்ன நினைக்க கூடாது. உள்ள போய் செல்ல நோண்டிக்கிட்டு இருப்பேன் அப்படி இருப்பேன்னு. ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணீங்க ஏசப்பா கண்ணை குத்திடுவாரு பாத்துக்கோங்க. சரிப்பா. இனிமேல் பிரியாணி ஒழுங்கா வராது பாத்துக்கோங்க. ஐயோ சரி நான் போய் ப்ரே பண்றேன். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா? அப்பா என் பிள்ளையா இப்படி இருக்கு. ஆண்டவரே எனக்கா இப்படி ஒரு பிள்ளைய கொடுத்தீங்க. ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. கரெக்டா ஆரம்பிச்சிட்டான்டா. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ப்ரேயர் பண்ணும்போது தான் ஏதாவது ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாரா அது? ஆஹா ஃபோன் வருது. என்ன பண்ணலாம்? அம்மாட்ட வர சொல்லியிருக்கேன். ஹலோ ஹலோ சொல்லுடி செல்லம். என்ன சொல்ல? செல்லம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? செல்லம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹலோ ஹலோ ஏய் கேக்குதாடி? கேக்குத சொல்லு. கேட்கலையா? கிறிஸ்மஸுக்கு இன்னைக்கு மட்டன் பிரியாணி வீட்டுக்கு வரையா? வீட்டுக்கு வரியாவா? அட பாவி பயலே. ஏய், ஆண்டவரே இன்னைக்கு இதுக்கு மேல நீங்க வந்து இங்க இருந்தீங்கன்னா வந்து தெய்வ குத்தமாயிரும். நீங்க என்ன ஃபாலோ பண்ணியே வந்துருக்கீங்க. ஹலோ 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 ஹலோ. ஆண்டவரே இது வரைக்கும் உங்களை வந்து நான் டிசப்பாயிண்ட் பண்ணதெல்லாம் போதும். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போற குடும்பம் வந்து இந்த ஊர்லயே ஏன் இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு பரிசுத்தமான குடும்பம்னா இதுதான். கரெக்டா ப்ரேயர் பண்றது, கரெக்டா பைபிள் வாசிக்கிறது, கரெக்டா சர்ச்சுக்கு போறதுன்னு ஒரு பேர் பெற்ற குடும்பம். இவங்கள தான் உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். காட்சி 5. இயேசு ஒரு பரிபூரணமான பரிசுத்தமுள்ள குடும்பத்தை சந்திக்கிறார். செபாஸ்டின் அங்கிள், செபாஸ்டின் அங்கிள். ஏய் அஸ்வினு வாடா. அங்கிள் நான் யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்களா? யாரா? நல்லா பாருங்க தெரியலையா? யாரு தெரியலையே. அட நல்லா பாருங்க தெரியலையா? தெரியலடா. அதான்டா கேக்குற சொல்றா. அட நம்ம இயேசு கிறிஸ்து. இயேசுவா? இயேசுதான். இயேசுவா அது? என்னடா இயேசு எப்பறம் அவனே பார்த்தோம்னா முள்ள மாதிரி? அதுதான் எனக்கும் தெரியல. அவர்கிட்ட கேட்டா எங்களை தான் பார்க்க வந்தேங்கிறாரு. சரி என்னடா நிக்க வச்சு பேசிக்கிறீங்க? இயேசுப்பா வாங்க இயேசுப்பா உட்காருங்க இயேசுப்பா. என்ன இயேசுப்பா எப்படி இயேசுப்பா இருக்கீங்க? கிறிஸ்மஸ் அதுமா இங்க வந்திருக்கீங்க? ஐயோ இயேசுப்பா என்ன கை ஓடல கால் ஓடலையே. ஏசப்பா ஏதாவது சாப்பாடு சமோசா ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுப்பா. எடுத்து அண்ணே வர வழிய விடு. தலை 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 தலை. என்ன சவுண்ட்? தலை தலை தலைவரே வாழ்க. தலைவரே பாராளுமன்றமே வாழ்க. யாரு? தலைவா தலைவர் யார் இது? யாரா அது? என்ன சொல்ற? ஏய் என்ன தலை ஏசுப்பா கொஞ்சம் எந்திரிங்க இங்கிட்டு வாங்க. இங்க நில்லுங்க. உட்காருங்க தலைவர் உட்காருங்க தலைவரே. என்ன தலைவர் வந்திருக்காரு சும்மா இருக்கீங்க. வாடா வாடா செல்ஃபி எடுடா செல்ஃபி எடுடா தலைவர்டா. தலைவா செல்ஃபி செல்ஃபி தலைவா. இந்த போன் இருக்கு தலைவரே எடுப்ப தலைவரே. என்ன தலைவர் வீட்டுக்கு வந்திருக்கீங்க சொல்லாம கூட வந்திருக்கீங்க. சொல்லிட்டு வந்தா மட்டன் பிரியாணி வச்சிருப்பீங்களா? ஐயோ பழைய மட்டன் பிரியாணி தான் இருக்கு என்ன பண்றது இல்ல. எடுக்க தலைவரே. சூப்பர் தலைவர் சூப்பர் தலைவர். நண்பா நண்பிகளா
போயிட்டு வரேன். தலைவா, வரேன். ஏசப்பா நீங்க என்ன இங்க? நீங்க இன்னும் கிளம்பலையா நீங்க? ஐயய்ய. சரி ஏசப்பா கோச்சுக்கிட்டீங்களா? நில்லுங்க. ஏசப்பா நீங்க போய் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த பாலா போன உலகத்துக்கு வரலாமா ஏசப்பா? எங்களை மாதிரி பாவிகள்லாம் சந்திக்க இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு. நான் உன் கூட தான்ப்பா கிறிஸ்மஸே கொண்டாட வந்தேன். ஏசப்பா நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன் ஏசப்பா. நான் பாவி ஏசப்பா. நான் நீங்க போய் எங்களை பார்க்க வந்தது இல்லப்பா, நான் இந்த உலகத்துல பாவத்தையும் சாபத்தையும் வாழ்கிற மக்களை மீட்டு பரலோகத்துக்கு சேர்க்க தான்ப்பா நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அப்படியா ஏசப்பா? இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு ஏசப்பா. நாங்கள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. இனிமே எங்களை உங்கள் பிள்ளைங்களா ஏற்றுக்கோங்க ஏசப்பா. வா மகனே. முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படியிருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே இப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். ஆமேன். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததன் நோக்கம் பாவிகளை ரட்சிக்க. கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல் இராமல் கிறிஸ்துவை போல அவருடைய சாயலாய் இருப்போம். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் மிகவும் அருமையாக இருக்கிறது. பிள்ளைகள் போட்ட நாடகத்திலே நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஆராதனைகளிலே ஃபோனில் பேசுறது, ஆராதனையில் வீட்டில் மட்டன் பிரியாணி தயாராக இருக்கான்னு கேட்குறது, உங்கள் வீட்டில் என்ன இருக்குது என்று பேசுகிறதெல்லாம் சாதாரணமாக நம்முடைய சபையில் நடக்கிற காரியங்கள். அது கூடாது என்று போட்டிருக்கிறார்கள். யாராவது அதை என்கரேஜ் பண்ணுறதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு பிரதர் வந்து ரொம்ப உற்சாகமாக எழுப்புதலாக பீட்டர் தம்பி வந்து ஆடி உங்களை கூப்பிட்டார். எழுப்புதல் அப்படின்னு ஒரு பொய்யான காரியத்தை சொல்லி ஆடி காட்டினார். இதெல்லாம் நம்முடைய சபைகளிலே காணப்படுகிற பலவீனங்கள். அதை நல்ல பைபிளை ஞாயிற்றுக்கிழமை தேடுறது, அம்மாவிட்ட போய் அம்மா பைபிள் எங்கம்மா, எங்கே வச்சேன்னே தெரியல என்று தேடுகிறது, பின்பு எங்கேயோ கிடந்து ஒரு பைபிளை எடுத்துக்கொண்டு வர்றது, வந்து உட்கார்றது, வந்த பிறகு எல்லா கதைகளையும் பேசுறது, இதெல்லாம் பலவீனங்கள். உலகத்திலே இருக்கிற நாம் கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிற நம்மை பார்த்து பேதுருவும் பவுலும் எழுதுகிறார்கள், நல்லொழுக்கமாக கபடற்றவர்களாக பரிசுத்தவான்களாக குற்றமற்றவர்களாக கரை திரை நீங்கினவர்களாக அவர் வர காத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் வருகிற போது நாம் மட்டன் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு ஓடக்கூடாது. மட்டன் பிரியாணி எனக்கும் ஆசை தான், ஆனால் அதற்காக இயேசுவை விட மாட்டேன்.
அல்லேலூயா. நிச்சயமாக விட மாட்டேன். ஆண்டவர் இயேசு நமக்கு முன்னணியாக, தலைவராக, ஹீரோவாக இருக்கிறார். அவர் நல்லா தான் சாப்பிட சொன்னார். பாருங்களேன், பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு உண்டா, எனக்கு இருக்கான்னு கேட்டார். அவரே மீன் எல்லாம் தயார் பண்ணி நிறுத்திக்கிட்டு தான் கூப்பிட்டார். அதனால் சாப்பிடத்தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் கர்த்தரை மறந்து, கர்த்தரை விட்டு விலகி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை விட்டு நாம் ஒரு காரியமும் செய்யக்கூடாது. இது கடைசி காலம், இது 2ஆம் வருகையின் காலம். இந்த காலத்திலே நாம் கவனமாக நடக்கணும். ஒரு பேச்சு பேசுகிறது என்றாலும் இந்த சொல் சரிதானா என்பதை நொடிப்பொழுதிலே உள்ளத்திலே எடை போட்டு அப்புறம் பேசணும். அவ்வளோ கவனம் தேவை. கவனமாக இருங்கள். கர்த்தர் நம் சபையை நேசிக்கிறார். அல்லேலூயா. அதை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க, இன்னும் அதிகமாக்குங்கள், இன்னும் செழிப்பாக்குங்கள். கர்த்தர் வருகைக்கென்று நம்முடைய நடை, உடை, பாவனை எல்லாவற்றையுமே ஒப்பு கொடுத்து நாம் வருவோமானால் இன்னும் அதிகமான பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை அதிகமாக தென்படும். நாம் கர்த்தரிடத்திலே போய் சேருவோம். வேறு ஒன்றும் வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா.